நியூஸ் ஆன் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உள்ளாட்சி மக்களை சாட்சி நிகழ்ச்சியில இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தின் ஒரு பெரிய ஊராட்சி ஒன்றியமா இருக்கக்கூடிய மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்தில் தான் இருக்கும். 200 கோடி ரூபாய்க்கு மேல இந்த ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் மட்டும் வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கி இருக்கிறாரு இந்த ஊராட்சியினுடைய பெருந்தலைவர். அது கல்வி சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இல்ல சமூக நலன் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இதுல தொழில் கட்டமைப்பு, சாலை போன்ற வளர்ச்சி திட்டங்கள், இயற்கையை பாதுகாக்கிறதுன்னு எல்லா விதமான பரிணாம வளர்ச்சியையும் இந்த மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியம் இந்த 5 ஆண்டுகள்ல பெற்றிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். இது மற்ற ஊராட்சி ஒன்றியங்களுக்கு முன்மாதிரியாக இது உருவாகி இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மேற்பட்ட மக்கள் இதனால பயன்பெற்றிருக்கிறாங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியப்பட்டுச்சு, இது முன்மாதிரியா எப்படி நீங்க உருவாக்குனீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பெருந்தலைவரோடையே நம்ம பயணிச்சு சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த ஊருக்குள்ள வரும்போது சொன்னாங்க, முதலா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இங்க வந்திருக்கீங்க பெருந்தலைவரா. நீங்க வரும்போது இந்த மீஞ்சூர் ஒன்றியம் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட்? சார், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளாக வளர்ச்சி பணிகள் எதுவுமே நடைபெறாமல் ஒரு முடக்கத்தில் இருந்தது. அந்த சூழ்நிலையில தான் நான் இங்கே ஒன்றிய பெருந்தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அந்த நேரத்தில் மக்களுக்கான அடிப்படை வசதிகள், அதாவது என்ன, கல்வி, சாலைகள், நீர்நிலைகள், குடிநீர் போன்ற பல அத்தியாவசிய சூழ்நிலைகள் இங்கே மிகவும் ஒரு மோசமாக பின்தங்கி இருந்தது. இதெல்லாம் சரி செய்யணும் என்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம இந்த பதவிக்காக வந்த பிறகு நிறைய விஷயங்களை நம்ம முன்னெடுத்தோம். அது மாதிரி ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் பதவியேற்ற கொஞ்ச நாள்லேயே கொரோனா வந்துடுச்சு. இந்த கொரோனா வந்த பிறகு பார்த்திங்கன்னா எந்த விதமான வளர்ச்சி பணிகளும் செய்ய முடியாமல் மக்களுடைய அடிப்படைக்கான உணவு மற்ற விஷயங்களை செயல்படுத்துறதுக்கு அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த எங்களுடைய தளபதி அவர்கள் ஆணையின் பிரகாரம் நாங்கள் நிறைய மக்களுக்கான பணிகளை செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சட்டமன்ற தேர்தல் வந்தது. உங்களுக்கே தெரியும், சட்டமன்ற தேர்தல் வரும்போது கூட கொரோனா மிக உச்சத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கொரோனாவை முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் இந்த வளர்ச்சி பணிகளை நம்ம தொடர்கிறதுக்கான சூழ்நிலைகள் நடந்தது. கிட்டத்தட்ட இந்த 3.5 வருட காலங்களில் நம்ம பயணிச்சதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து நம்ம இங்குள்ள அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் பங்களிப்போட ஒரு 70 கோடி ரூபாய்க்கு மேலே இங்கே நிதியை திரட்டி வளர்ச்சி திட்டங்களுக்காக நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அதோடு அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த மீஞ்சூர் ஒன்றியத்தில் கல்விக்கான பள்ளிக்கூடங்கள், 2 வகுப்பறை கட்டிடம் உள்ள பள்ளிக்கூடங்கள், ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அரசு சார்பாக ஒரு 33 பள்ளிகளும், தனியார் பங்களிப்பு அந்த சிஎஸ்ஆர் நிதியின் மூலமாக ஒரு 60 பள்ளிக்கூடங்களும், அதே மாதிரி 90-95 டேங்குகள் கட்டியிருக்கோம். அதே மாதிரி மேல்நிலை நீர்த்தேக்கங்கள். அது மட்டும் இல்லாமல் அத்திப்பட்டு, நம்ம வள்ளூர் போன்ற மிகப்பெரிய கிராமங்களுக்கு ஐஓசிஎல் கம்பெனியிலிருந்து ஒரு 1.5 கோடி ரூபாய் சிஎஸ்ஆரில் சம்பு, பைப் லைன் என்ற மாதிரி வாங்கி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம காமராஜ் துறைமுகத்திலிருந்து 5 லட்சம் லிட்டர் தண்ணி தினமும் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீமை உருவாக்கி அதுக்கான திட்டப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசு கட்டிடங்கள் எல்லாம் புதுப்பிச்சு புது கட்டிடங்களை கொடுத்துருக்கோம். வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தெரியும். இங்க பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள் இங்க தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் நிறுவனங்களாக இருக்கட்டும், அனல் மின் நிலையங்களாக இருக்கட்டும், துறைமுகங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம மீஞ்சூர் ஒன்றியத்தில் தான் இருக்குது. இந்த மீஞ்சூர் ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதானி துறைமுகம், காமராஜர் துறைமுகம், NTCL, TNEB-னுடைய 4 அலகுகள், அதில் 3 அலகுகள் இப்போ இதுக்கும் 1 அலகு இப்போ வேலைக்கு நடைபெற்று கொண்டிருக்குது. இவ்வளவு இருக்கிறதுனால இங்கே மாசு மிகப்பெரிய ஒரு சாம்பல் பிரச்சனை. அதை சரி பண்ணனா ஒரே வழி மரங்கள் வளர்க்கறது தான். அதனால இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம அதுக்கான முன்னெடுப்புகளை செஞ்சுருக்கோம். அடர் வனங்களை உருவாக்கி இருக்கிறோம்.
ஒரு 20 ஏக்கர்ல சுபாரெட்டிப்பாளையத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 மரங்களை ஒரே இடத்துல வச்சு நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அது இல்லாமல் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் ஒவ்வொரு கிராம சபை கூட்டங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதில் மரங்கள் வளர்க்கறதுக்கான மிக முன்னுரிமை எடுத்திருக்கோம். நம்ம ஒன்றியத்தின் சார்பாக நர்சரிகளை உருவாக்கி அங்கிருந்து மரங்களை வச்சு செடிகளை வளர்த்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முன்னெடுத்திருக்கோம். பொதுவா இது ஒரு பெரிய ஊராட்சி ஒன்றியம்னு நம்ம அறியப்படுறோம். இதுக்குள்ள எவ்வளவு முக்கியமான பகுதிகள்லாம் இருக்கு? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 55 பஞ்சாயத்துகள் கொண்ட ஒரு பெரிய ஒன்றியம். இந்த ஒன்றியத்தில் பார்த்தீங்கன்னா பழவேற்காடு முதல் கொண்டு உலக புகழ்பெற்ற பழவேற்காடு உங்களுக்கு தெரியும். பழவேற்காடுன்றது வந்து கடந்த காலங்கள்ல இருந்தே பெரிய முக்கியத்துவமான ஒரு இடம். அங்க வந்து மீனவ மக்கள் வந்து வசிக்கக்கூடிய இடம். அதைத் தொடர்ந்து அங்கிருந்து இங்க 2.5 லட்சம் மக்கள் வந்து இங்க வாழக்கூடிய ஒரு பெரிய ஒன்றியம் அது. அது மட்டும் இல்லாமல் இந்த தனியார் நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் இங்க இருக்கிறதுனால வெளி மாநிலத்து மக்கள் வந்து குறைஞ்சது ஒரு 30-35 பேர் வந்து இங்க அடிஷ்னலா வசிக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கறதா இந்த ஒன்றியத்தில் உள்ள மிகப்பெரிய சவால். ஏன்னா இங்க கிரவுண்ட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சால்ட் வாட்டர். இந்த சால்ட் வாட்டர்ல பாத்தீங்கன்னா இதுக்காக வந்து நிறைய ஆர்ஓ பிளான்ட்டுகளை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். கம்பெனி கிட்ட இருந்து CSR மூலமா வாங்கி ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஆர்ஓ பிளான்ட்டுகளை கொடுத்துருக்கோம். குடிநீருக்காக ஆர்ஓ பிளான்ட்டுகளை கொடுத்துருக்கோம். அந்த ஆர்ஓ பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 லிட்டர் தண்ணி வந்து 5 ரூபாய் என்ற மாதிரி வந்து அதுக்காக கட்டணம் நிர்ணயிச்சு இந்த ஆர்ஓ பிளான்ட்டுகளை கொடுத்து அந்தந்த பஞ்சாயத்துகளை வந்து அதை வந்து நடத்துறதுக்கான சூழ்நிலையை பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த முக்கியமான பகுதி சொன்னீங்க, இருக்கக்கூடிய நிறுவனம் சொன்னீங்க. இதுல ஏதாவது பகுதிகளில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்க பீரியட்ல உருவாக்கி இருப்பீங்கல்ல? ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல நான் வந்த பிறகு நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னு, அப்படி ஏதாவது பகுதிகள் மாதிரி வந்து நம்ம தனிப்பட்ட முறையில ஒரு வில்லேஜை நம்ம கவர் பண்ணல. என்னென்ன தேவைகளுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இப்போ சாலைகளே வந்து பாத்தீங்கன்னா கிராம முதலமைச்சர் சாலை திட்டத்தின் மூலமாகவும் அது CSR நிதியின் மூலமாகவும் NRGS மூலமாகவும் இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 கோடி ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து சாலைகள் போட்டிருக்கோம். இதே இந்த மீஞ்சூர் சாலை கூட பாத்தீங்கன்னா நிறைய இது இருக்கு. அதே மாதிரி சுபாரெட்டிப்பாளையத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ வருஷமாக மழை பெஞ்சா அவங்க உள்ளே போக முடியாது. அது மாதிரி இந்த சூழ்நிலை 18 கோடி ரூபாயில பிரிட்ஜ் ஒன்று உருவாக்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பஸ்ஸியாவரத்துக்கு ஒரு பிரிட்ஜ் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பழவேற்காடுல பாத்தீங்கன்னா அந்த முகத்துவாரம் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்தது. அதுக்கான சூழ்நிலைகளை வந்து நம்முடைய முன்னாள் MP ஜெயக்குமாரும் எங்களுடைய MLAவும் எங்க மாவட்ட செயலாளரும் அமைச்சர்களும் எல்லாரும் இணைஞ்சு அந்த முகத்துவாரத்தை வேலையை ஆரம்பிக்கிறதே ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்தது. ஏன்னா மத்திய மாநில அரசினுடைய சுற்றுப்புற சூழல் அனுமதி, வனத்துறை அனுமதி இதெல்லாம் வாங்கி தான் அந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதெல்லாம் பெற்று இப்போ வந்து அந்த வேலை வந்து முடியும் தருவாயில் இருக்குது. அதே வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் நம்ம கருதணும். ஏன்னா எத்தனை வருஷம் வந்து அந்த முகத்துவாரம் வந்து எதுக்காக அந்த முகத்துவாரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம்னா இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டுக்கு பெய்யக்கூடிய மழை நீரானது அந்த வடியக்கூடிய இடம் வந்து பழவேற்காடு தான். பழவேற்காடு ஒரு இடம், இந்த பக்கம் வந்து எண்ணூர் கிரிக் ஒரு இடம். இந்த 2 இடத்துல தான் அந்த தண்ணி மொத்தமே வடியக்கூடிய இடங்கள். அந்த இடத்துல அந்த முகத்துவாரம் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த தண்ணி போகும்போது மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பா இருந்து இப்போ அதுக்கு வந்து நிரந்தர தீர்வாக இது பண்ணியிருக்காங்க. மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்துல கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புது பள்ளி கட்டடத்துல தான் நம்ம இருக்கிறோம். சார், இது எல்லா கிளாஸஸ் பார்க்கும்போதே புதுசா இருக்கு. இது எப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது, எப்படி உருவாக்கப்பட்டுச்சு இதெல்லாம்? இது வந்து சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து கல்வியில் வந்து தமிழகம் முதல் மாநிலமாக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய சின்னவரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்து மட்டும் நம்ம மீஞ்சூர் ஒன்றியத்துக்கு வந்து 30 பள்ளி கட்டிடங்களுக்கு மேலே 33 பள்ளி கட்டிடங்கள் வந்திருக்கு. ஏன்னா நம்ம இடத்துல வந்து 130க்கு மேலே நடுநிலை பள்ளியும் ஆரம்ப பள்ளிகளும் இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா கடந்த 10 வருஷங்களாக 15 வருஷங்களாக எந்த புது கட்டிடங்களுமே வரல. அப்படி இருக்கும்போது நான் பொறுப்பேற்ற பிறகு அதை பார்க்கும் பொழுது இதுக்கான மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய தலைமை ஆசிரியர் போல எல்லாரும் கூட கலந்து ஆலோசனை பண்ணி இதுக்கு என்ன மாற்று வழியை பண்ணலான்ற முடிவெடுக்கும் பொழுது நிதி தேவைப்பட்டது. அந்த நிதியை வந்து CSR மூலமா திரட்டலாம் என்று நம்ம போய் கம்பெனிகளை போகும்போது ஆரம்பத்துல அவங்க நம்ம மேல ஒரு நம்பிக்கை இல்லாம ஏதோ இவங்க சொல்றாங்க இதெல்லாம் செய்ய முடியுமா, சாத்தியமாகுமான்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. மொத்தம் எத்தனை பள்ளிகளுக்கு தேவைப்பட்டுச்சு புதிய கட்டிடங்கள்? நமக்கு வந்து 130க்கு மேல உள்ள பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஓட்டு பள்ளிகள் இருந்தது. பழைய இடியக்கூடிய தருவாயில பள்ளிகள் இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா நல்லா இருக்க பள்ளிகளை நம்ம பள்ளி கட்டிடங்களை விட்டுட்டோம். எது பாழடைஞ்சு போயிருக்கோ, எது மக்களுக்கு குழந்தைகளுக்கு ஆபத்தாக இருக்குதோ இதெல்லாம் மாற்றணுன்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுதுதான்
நம்ம வந்து கம்பெனிகளை அணுகி அதை வந்து அந்த நிதியை வந்து நேரடியாக கலெக்டருக்கு போய் கலெக்டர் மூலமாக எந்தெந்த பள்ளிகள் தேவைன்னு அவங்க ஆய்வு செஞ்சு அந்த அறிக்கையின் பிரகாரம் நம்ம கொடுத்த அறிக்கையின் பிரகாரம் அவங்க வந்து ஆய்வு செஞ்சு இந்த பள்ளி கட்டிடங்கள்லாம் இப்போ உருவாக்கப்படும். எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இப்போ கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட பள்ளி கட்டுறோம்னு சொல்றீங்க, இவ்வளவுத்துக்கும் ஃபண்டு நம்மளால கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா முதல்ல? நம்ம எங்க ஒன்றியம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசு துறை நிறுவனங்களும் சரி தனியார் துறை நிறுவனங்களும் சரி மிக வலிமையாக உள்ள ஒரு ஒன்றியம். இந்த ஒன்றியத்துல பாத்தீங்கன்னா முறையாக அவங்களிடம் வந்து நம்ம வரி வசூல் செய்தாலே, ஆரம்ப காலத்திலிருந்து வரி வசூல் செய்திருந்தாலே அரசாங்க நிதி இல்லாமே இந்த ஒன்றியத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு வந்து இங்க வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த 5 வருஷத்துக்குள்ள எத்தனை வகுப்பறை கட்டிடங்களை கட்டியிருப்பீங்க? கிட்டத்தட்ட 160 வகுப்பறை கட்டி எவ்வளவு அமௌண்ட்ல கட்டியிருப்பீங்க? 30 கோடி ரூபாயில கட்டி. 30 கோடி ரூபாயில பள்ளி கல்விக்கு மட்டும் நீங்க வகுப்பறை கட்டடத்துக்கு மட்டும் செலவு பண்ணிருக்கீங்க. அது அரசாங்கத்தினுடைய நிதியும் சரி சிஎஸ்ஆர் நிதியில இருந்தும் சேர்த்து கிட்டத்தட்ட அது இல்லாம நம்ம சட்டமன்ற உறுப்பினரும் 2 பள்ளி கட்டிடத்துக்கான பணம் கொடுத்திருக்காரு. ஓகே. இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய்க்கு மேல பள்ளி கட்டிடங்களுக்கான நிதி ஒதுக்கி. அப்போ ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொன்னா இந்த இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் கிளாஸஸ், இன்னும் ஆங்கில வழி கல்வி இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? அந்த மாடல் ஸ்கூலா மாத்துறது, அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது உங்க ஊராட்சி ஒன்றியத்துக்குள்ள இருக்கா? கண்டிப்பா பண்ணிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா என்டிசிஎல் நிறுவனத்துல இருந்து 10 பள்ளிகள் 20 பள்ளிகளுக்கு நம்ம வந்து ஸ்மார்ட் கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு காமிச்சிருந்தீங்களா? அது வந்து பசங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஏதுவாக இருக்குது. பசங்களுடைய அறிவுத்திறன் வளர்த்துறதுக்கு ஒரு இதுவா இருக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இப்ப அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் வந்து ரொம்ப அர்ப்பணிப்போடு பணி செய்யறாங்க. இப்ப 60 கிளாஸஸ் சொன்னீங்கல்ல, இந்த 60ம் புனரமைக்கப்பட்டதா இல்ல எல்லாமே புது கட்டிடமாவே ரெடி பண்ணி கொடுத்தீங்க? 60 அங்கன்வாடிகள் புதுசா கொடுத்தோம், மற்றதெல்லாம் புனரமைச்சிருக்கோம். சரி. இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஊண்டுதல் யாருன்னா நம்ம முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தான். அவங்களுடைய வழிகாட்டுதல் தான் கூட வந்து எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் எங்களுடைய எம்எல்ஏக்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்ததுனால்தான் எங்களால் இதெல்லாம் சாத்தியம் பண்ண முடிஞ்சது. அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா எங்களால் எதையும் சாதிக்க முடியாது. அவங்களுடைய வழிகாட்டுதலும் அவங்களுடைய இதுவும் தான் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட். அது இல்லாமல் எங்களுடைய கவுன்சிலர்ஸு, பஞ்சாயத்து தலைவர்கள், இது மாதிரி ஆசிரியர்கள் எங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து எல்லாருமே எங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தார்கள். மேடம், ஒரு ஸ்கூல், அதுவும் ஒரு கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடியதெல்லாம் அந்த மாணவர்களுக்கு அடுத்த கட்டமே அந்த கல்வி தான் உருவாக்குறது. இப்போ பார்க்கும்போது இது பார்க்கறதுக்கு ஒரு மாடல் ஸ்கூல் மாதிரி இருக்கு. எப்படி இதுல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வித்தரம்லாம் இருக்கு? என்னுடைய பேர் மாலினி. நான் ரோமரெட்டிப்பாளையம் இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கின்றேன். 2015 நான் இந்த பள்ளிக்கு பொறுப்பெடுத்து வந்திருந்தேன் சார். அப்போ 2 கிளாஸ் ரூம் வந்து ஆஸ்பெக்டர் ஷீட்டில் தான் இருந்தது. அப்போ நான் பெரிய போராட்டமாக இருந்தது. இந்த ஆஸ்பெக்டர் ஷீட்டை நீக்கிட்டு நல்ல கிளாஸ் ரூம் இருந்தாங்க. ஏன்னா 15 பிள்ளைகள் தான் அப்போ இருந்தாங்க. சரியான ஒரு 15 பிள்ளைகள் தான் இருந்தாங்க. அப்போ என்ன ஒரு குறை, பேரூராட்சி பெரிய இடமா இருக்கு, அப்போ எப்படி ஏன் வரல அப்படின்னும் போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை சார். அப்போ அதனாலதான் அந்த பிள்ளைகள் வரல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் வந்து சார் கிட்ட வச்சிருந்தோம். சார் எங்களுக்கு ஏதாவது வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஊராட்சி பெருந்தலைவர். அதுக்கு முன்னாடி வந்து இவருக்கு வந்து எனக்கு முகமே தெரியாது, ஏன்னா பார்த்தது கூட கிடையாது. ஆனா கேள்விப்பட்ட பள்ளிக்காக அவர் நல்லா செய்வாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு நான் போன்ல தான் பேசினேன். சார் எங்க பள்ளிக்கு வந்து ஒரு நிதி உதவி எதுனா தாங்க சார், ஒரு ஸ்பீக்கர் இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். அப்பவே 15,000 எனக்கு முகம் தெரியாத பள்ளிக்கு 15,000 ஃபர்ஸ்ட் வந்து டொனேஷன் கொடுத்தாங்க. அது மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு நல்ல ஒரு கண்ணியமான ஒரு மனிதரை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு மனசு சந்தோஷமா இருக்கு. கிராமப்புற சுகாதாரத்துல ஒரு முதன்மையா இருக்கக்கூடியது அப்படிங்கிறது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தான். அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இந்த மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சுகாதார நிலையங்களும் ரொம்ப பெஸ்டான லெவல்ல இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம அந்த ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர்கிட்ட கேட்கலாம். சார், எப்படி இந்த ஊராட்சி ஒன்றியத்துக்குள்ள எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பொது சுகாதார நிலையம்லாம்? நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில தலைவர் அவர்கள் வந்து கல்வி சுகாதாரம் இது ரெண்டுமே 2 கண்களாக பாவிக்கிறார். கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ சுகாதாரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா சுகாதாரம் நல்லபடியா அரசாங்கம் கொடுக்கும் பொழுதுதான் வருகின்ற ஜெனரேஷனும் அது ஒரு நல்ல வருவாங்கன்ற சூழ்நிலை தான் அதை முன்னெடுத்து நம்ம வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் நர்சஸ் சரி எல்லாருமே வீடு தேடி போய் அவங்களுக்கு வந்து மருத்துவ வசதிகள் செய்யறது. அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து துணை சுகாதார நிலையங்கள் அமைக்கிறதுனால
பொதுமக்களுக்கு இங்க வந்து தடுப்பூசிகள் போடுறது, குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறது, இரவு நேரங்களில் ஒரு நர்ஸ் இங்க தங்குறாங்க. எதனா வந்து பிரச்சனைன்னு வரும்போது அவங்களுக்கு மாத்திரைகளை கொடுத்து அவங்களுக்கு உடனே வந்து மீஞ்சூருக்கு அனுப்புறாங்க. அது மாதிரி சூழ்நிலைக்கு இது மாதிரி இருக்கு. நம்ம மீஞ்சூர் ஒன்றியத்துல பாத்தீங்கன்னா மீஞ்சூர் தான் தலைமை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொன்னேரி ஜிஹெச், இந்த ரெண்டு மெயினானது. அதுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து வன்னிப்பாக்கம், அதுக்கப்புறம் வந்து காட்டூர், அத்திப்பட்டு, தேவம்பட்டுன்ற மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கு. இந்த இடத்துல இருந்து இந்த மக்களுடைய இந்த மகளிருக்கான கர்ப்ப அவங்களுக்கு கொடுக்கறது, அதே மாதிரி வந்து குழந்தைகளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுது இல்லையா, அவங்களெல்லாம் செக் பண்றது, இந்த மாதிரி வந்து ரெகுலரா பண்றதுக்காக தான் இந்த மாதிரி நிலையங்கள் வச்சிருக்காங்க. இது நம்ம தமிழக அரசின் மூலமாக 26 லட்சம் ரூபாயில வந்து நம்ம பேர்ல தான் கட்டி இதை வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஓபன் பண்ணாங்க. இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நல்லா பண்ணணும்ன்றதுக்காக ஒன்றிய பொதுநிலையில இருந்து இதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் நாங்க கூடுதலாக கொடுத்து நிதியை கொடுத்து இதுக்கு வந்து தனியா இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இதுக்கான இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதனுடைய மேல டேங்க் அமைப்பு இதெல்லாமே நம்ம மாத்தி பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா செய்யற வேலை நல்லா இருக்கணும், ஏன்னா அதுக்கு பத்தாதுன்றதுனால நல்லா பண்ணணும்ன்றதுனால அதையும் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்க யூனியன்ல எவ்வளவு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு சார்? ஆரம்ப சுகாதாரம் 5 இருக்கு. 5 இருக்கு. ஓகே. 5 கட்டணமும் புது கட்டணமா நீங்க வச்சிருக்கீங்களா இல்ல புனரமைக்கப்பட்ட கட்டணம்? 5ல வந்து பாத்தீங்கன்னா 4க்கு மேல புதுசா புது கட்டி கொடுத்து எல்லாத்துலயுமே முழுநேர மருத்துவர்கள் பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? ஹாஸ்பிட்டல் எல்லாம் டாக்டர்ஸ் கம்பல்சரியா வருவாங்க. மற்ற இடத்துல வந்து நர்ஸுங்களும் இவங்க எல்லாம் ஹெட் நர்சஸ் எல்லாம் இருப்பாங்க. இந்த பகுதியில வந்து கம்பெனிங்க இருக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் வந்து என்டிசிஎல் கம்பெனில இருந்து ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு பெரும்பாலான மருத்துவ உபகரணங்கள் நாங்க வாங்கி கொடுத்தோம். எக்யூப்மெண்ட்ஸ். இப்ப நான் பொறுப்பேற்ற உடனே கொரோனா வந்துச்சுங்க. கொரோனால இருந்து என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கும் உயிரை பணைய வச்சு எங்க கூட ஒர்க் பண்ணாங்க. அவங்க கூட நாங்கெல்லாம் ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுத்தது கிடையாது. இந்த கொரோனால எல்லா வீட்டுக்கும் போனோம். முதல் கொரோனா அட்டாக் பண்ணவங்க வீட்டுக்கு நாங்க தான் போய் அரிசி பதில கொடுத்துட்டு வந்தோம். அது மாதிரி வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே நம்ம அதை வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். பாத்தீங்கன்னா இந்த கட்டிடம் வந்து ஒரு 45 லட்சம் ரூபாய் இருக்கு. அத்திப்பட்டுல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல அங்க நம்ம செலவு பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து சிஹெச்னாக இந்த மீஞ்சூர் பிளாக்ல பணிபுரிந்து வருகிறேன். இப்போ இங்கே வந்து இந்த துணை சுகாதார நிலையம் மேட்டுப்பாளையத்தை எங்களுக்கு கட்டி கொடுத்ததுனால எல்லா கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் இங்கே வந்து கர்ப்பகால பரிசோதனை செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கர்ப்பிணிகளுக்கு தடுப்பூசியும் போடப்படுகிறது. அந்த கர்ப்பிணிகளுக்கு சத்து மாத்திரையும் அனைத்து வகை சலுகைகளும் இங்கே வந்து எல்லாரும் செய்கிறாங்க. இங்கே சிஸ்டர் செய்கிறாங்க. விஹெச்என் சிஸ்டர் இங்கே வந்து எல்லா சிகிச்சையும் இங்கே வந்து கொடுத்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அபாய நிலையில் உள்ள கர்ப்பிணிகளை அவங்க கண்டறிஞ்சு நாங்கள் வந்து மீஞ்சூர் பிஎஸ்சிக்கு நாங்கள் அனுப்பிச்சு அங்கேருந்து நாங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேருந்து ரெஃபர் பண்ணுவாங்க. இங்கே வந்து மேட்டுப்பாளையம் கர்ப்பிணி தாய்மார்கள் மட்டும் இல்லாமல் சிறு குழந்தைகள், பிறந்த குழந்தைகளுக்கு 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு தனி சிறப்பு பராமரிப்பும் அளிக்கப்படுகிறது. எல்லா பெற்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் சிறுநோய் சிகிச்சையும் இங்கே அளிக்கப்படுகிறது. மீஞ்சூர் பெருந்தலைவர் அவர்கள் இந்த பில்டிங்கை கட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்கிறது. நாங்கள் வந்து சிஹெச்னாக நாங்கள் சூப்பர்வைசரும் எஸ்ஹெச்னும் ஹெல்த் இன்ஸ்பெக்டரும் இதில் வந்து நல்லா பார்வையிட்டு விஹெச்என் சிஸ்டர்களுக்கு நல்ல சலுகைகளை அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாத டொனேஷன் பண்ணியும் எங்களுக்கு பிபி அப்பாரட்டஸ், வெயிட் மிஷினு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிக்லர் கார்டு அது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. அவர் அந்த டொனேஷன் பண்ணி வாங்கி கொடுத்தனால இந்த கிராம மக்கள் அனைவரும் அதை வந்து வாங்கி பயன்படுகிறார்கள். சார், இந்த யூனியன்ல நிறைய கட்டிடங்கள் புதுசா இருக்கு. அது பள்ளி கட்டிடமா இருந்தாலும் சரி, சுகாதார நிலையமா இருந்தாலும் சரி, வாட்டர் டேங்க்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தோம். அதே மாதிரி இந்த பில்டிங்ஸ், ஊராட்சி மன்றங்கள், இதுக்கான கட்டடங்களும் கிட்டத்தட்ட நிறைய புதுப்பிச்சிருக்கீங்களா நீங்க? சார், நான் ஏற்கனவே சொன்னதுதான், எங்களுடைய முதலமைச்சர் கிட்டத்தட்ட இப்போ 3 வருஷம் முடிஞ்சதுனால அது ஒரு 4 வருஷம் முடிய போகுதுங்க. இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து இந்த பஞ்சாயத்துக்கு வந்து கட்டிடங்களுக்காக 2 கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கிட்டாங்க. இந்த 2 கோடி ரூபாயில பார்த்தீங்கன்னா ஒரு 10 கட்டிடங்களுக்கு மேலே வந்து கட்டப்பட்டிருக்கு, வேலை நடந்துட்டு இருக்கு. இதில் 7 கட்டிடங்கள் கிட்ட முடிஞ்சிருக்கு. காரணம்னா இந்த இப்போ இவங்க வந்து வன்னிப்பாக்கம் பஞ்சாயத்து தலைவர், மகளிர் தலைவர், இவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 55 பஞ்சாயத்துல 25 பஞ்சாயத்து மகளிர் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஆதிதிராவிட மகளிர் தலைவராக இருக்காங்க. ஒரு சின்ன பஞ்சாயத்தா இருந்தாலும் இந்த அம்மா பீரியட்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு
ஸ்கூல் பில்டிங்காக இருக்கட்டும், இந்த பஞ்சாயத்து கட்டிடம், அதுக்கப்புறம் அங்கன்வாடி, அதுக்கப்புறம் ஆர்ஓ பிளான்ட்டுங்க, அதுக்கப்புறம் நிறைய டேங்க்கு போல பல வேலைகள் நாங்கள் இங்கே செஞ்சுருக்கோம். அது அவங்களுக்கும் பெருமை, இந்த ஆட்சிக்கும் பெருமை. அதான் தலைவர் சொல்றது. இதன் மூலமா இப்போ இந்த ஊராட்சி மன்றங்கள் மூலமா இந்த பஞ்சாயத்து மூலமா என்னென்ன பெனிஃபிஷியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் மக்களுக்கு போய் சேருது? சரி, இப்போ இந்த 100 நாள் வேலைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகளிர் சுய குழுமமாக லோனு, அதுக்கப்புறம் இந்த அரசு சுகாதார விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லாமே போய் சேருது. எவ்வளவு பயனாளர்கள் இப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் இதுக்குன்னு பர்டிகுலர் பயனாளர்கள் இருப்பாங்கல்ல? எங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் கொடுத்த பிறகு, அதுக்கப்புறம் கல்விக்கு 1000 ரூபாய் கொடுத்த பிறகு, முதியோருக்கு 1000 ரூபாய் கொடுத்த பிறகு, எல்லா வீட்லயும் ஏதோ ஒரு விதத்துல அரசாங்கத்தில் பலனடையாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இருக்கு. இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு எல்லாமே ஏதாவது ஒரு விதத்துல அந்த ஒரு வீடு வந்து பலன் அடைஞ்சிருக்கும். மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைச்சிருக்கா அப்படின்னு சில பகுதிகளில் முழுமையா எங்களுக்கு பயன் கிடைக்கல. குறைகள் பாத்தீங்கன்னா எப்பவுமே குறைகள் இல்லாம இருக்காது சார். 100% நிறைவாச்சுன்னா அது கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் நம்ம 75% ரீச் ஆயிருக்குன்றதை நம்ம மார்த்தட்டி சொல்லலாம். இந்த 3 வருஷத்துல 75% ரீச் ஆயிருக்கும். அது கட்டிடங்களாக இருந்தாலும் சரி, தனியா ஒரு பலனாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஆட்சியில் வந்து 75% பலன் அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இன்னும் 1.5 வருஷம் இருக்கு சார், கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ணுவாங்க. இந்த யூனியன் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல எவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்கோ, எவ்வளவு கல்வி நிறுவனங்கள், கல்வி சாலைகள் இதெல்லாம் இருக்கோ, அதுக்கு ஈக்குவலா கடல் புற ஏரியாக்களும் இருக்கு, கோஸ்டல் ஏரியாஸ் இருக்கு, இன்னொன்னு விவசாயம் சார்ந்த பகுதியும் இருக்கு. அப்படி இந்த விவசாயம் நம்ம பாக்குறோம், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே வயல்வெளிகளா தான் இருக்கு. எப்படி சார் இந்த 3ம் ஒரு யூனியனுக்குள்ள வருது? இல்ல அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா என்ன டெவலப்மெண்ட் இருக்கு? இல்லைங்க, இங்க பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வள்ளிப்பாக்கம் வில்லேஜ் பாத்தீங்கன்னா, அந்த வள்ளிப்பாக்கமும் அந்த நம்மளுடைய பக்கத்துல உள்ள வில்லேஜை சேர்த்து தான் இந்த ஒன்றியத்துல 1 லட்சம் மக்களுக்கு குடிநீர் கொடுக்கக்கூடிய பஞ்சாயத்து இதுதான். இங்கிருந்து தான் குடிநீரே கொடுக்குறாங்க இந்த பஞ்சாயத்து. ஏன்னா இந்த கொஸ்தலை ஆறு இங்க வர்றதுனால, இது ஒட்டி வர்றதுனால இந்த ஆத்தோரமா போர்களை அமைச்சு நம்ம குடிநீர் எடுத்துன்னு போய் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க விவசாயமும் அவ்வளோ அருமையா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான தொழில்கள் சார். 1 விவசாயம், 2வது பார்த்தீங்கன்னா மீன். கிட்டத்தட்ட 30,000க்கு மேற்பட்ட மீனவ மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பஞ்சாயத்து மீனவ கிராமங்கள் இருக்கு நம்ம கிட்ட, நம்ம ஒன்றியத்துல. அது சார்ந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அத்திப்பட்டு, இந்த கொண்டக்கரை, வல்லூர், நாலூர் என்ற பஞ்சாயத்துலாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கும். இந்த 3மே கலந்த ஒரு சூழ்நிலை தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மகேந்திரா சிட்டி, அதுவும் நம்ம மிஞ்சூர் யூனியன்ல இருக்கு. ஒரு யூனியன் மூலமா விவசாயத்திற்கு இல்ல வேளாண்மைக்கு என்னெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ண முடியும் சார்? இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான மருந்துகள் குறித்த நேரத்தில் கொடுக்குறாங்க, விதைகள் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அதுக்கு வந்து இன்சூரன்ஸ், அது இப்போ ரொம்ப முக்கியத்துவம் ஆயிடுது. கூட பாத்தீங்கன்னா கடந்த வாரம் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டேட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம ஏகே சீட்டம் வரும்போது அவங்களுக்கு பெரிய, இப்போ ஒரு ஏக்கர் பயிர் செய்யணும்னா 30,000 ரூபாய்க்கு மேல செலவாகுது. அது அவங்களுக்கு ஒரு வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுங்க, முழுமையா பாதிச்சிருவாங்க முன்னெல்லாம். இப்போ அதெல்லாம் இல்லாம அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா துறையிலும் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அக்ரிகல்ச்சர் லோன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம ஆட்சி வந்த உடனே அக்ரிகல்ச்சர் லோனை தள்ளுபடி பண்ணாங்க, விவசாய நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்க. இப்போ எல்லாரும் வாயில என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது, நம்ம தலைவர் வந்து இந்த லோனையும் தள்ளுபடி பண்ணுவாரு. ஏன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு. விவசாயிகள் அப்படிங்கிறவங்களுக்கு அரசாங்கத்திட்ட நிறைய ஸ்கீம் போகுது. கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இங்க விவசாயத்துல ஈடுபட்டு சார்? இப்போ பாத்தீங்கன்னா பாதிக்கு மேற்பட்டவங்க விவசாயத்துல தான் இருக்காங்க. ஆமா, பாதிக்கு மேற்பட்ட மக்கள் வந்து விவசாயத்துல தான் இருக்காங்க. நீங்க நிறைய சொன்னீங்க, இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமா சுகாதார நிலையங்கள், பள்ளி கட்டிடம், நீர்த்தேக்கம் சார்ந்து. அதே மாதிரி அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலமா அந்த உங்களால இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் பண்ண முடியுமா சார்? இப்போ இந்த காட்டூர்ல வந்து நெல் கொள்முதல் குடோன் ஒன்று கட்டி டெண்டர் முடிச்சிருக்கோம். ஏன்னா அது பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு விளைஞ்ச பிறகு அந்த நெல்லை வந்து பாதுகாக்கும் போது மழையில கெட்டு போகுதுங்க. அது மாதிரி விஷயங்களுக்காக முன்னெடுத்து அந்த குடோன்களை நாங்கள் முன்னெடுத்து இப்போ வந்து நம்ம டிஎன்இபியினுடைய சிஆர் ஃபண்ட்ல இருந்து ஒரு குடோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 மூட்டை தங்கக்கூடிய ஒரு குடோனை கட்டிட்டு இருக்கோம். நெல் சேமிப்பு கிடங்கு. அதனால வந்து விவசாயிகள் வந்து தன்னுடைய பொருள் அங்க வச்சுட்டு தேவையான போது எடுத்துன்னு போற மாதிரி ஒரு வாய்ப்பு பண்ணியிருக்கோம்.
நம்ம மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்தை ஃபுல்லும் டிராவல் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறோம். என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் இருக்கு, இங்க உள்ள மக்களுக்கான அடிப்படை கட்டமைப்புல என்னென்ன புதிய விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்குன்னு. அதுல நம்ம பார்த்த விஷயத்திலேயே ஒரு வேளாண் சார்ந்து, இன்னும் சுற்றுச்சூழல் சார்ந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி இந்த ஊராட்சி ஒன்றியத்துல இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர்ல ஒரு பசுமை காடுகள், ஒரு அடர்வனங்களை உருவாக்கி இருக்காங்க இந்த மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம பெருந்தலைவர்கிட்ட கேட்கலாம். எப்படி சார் இது பாசிபிள்? எவ்வளோ இண்டஸ்ட்ரியல் இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பிளான்ட்ஸ், இதில் வர கரிமல வாயு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எங்களுக்கு வந்து மக்களுக்கு பாதிப்பு இருக்குது. இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா மரங்கள் தான். இந்த மரங்களை வளர்ப்பதன் மூலமாக தான் மக்களை காப்பாற்ற முடியும். இதுக்காக நம்ம கம்பெனிங்களை போய் அணுகி அவங்கள கேட்கும் பொழுது, அவங்கள பல முறை அணுகி அவங்க கிட்ட சொல்லும் பொழுது, இந்த சுப்பரெட்டிபாளையத்தில் இந்த கவர்மெண்ட் நிலம் இருக்கு, இது பாத்தீங்கன்னா எல்லாமே கருவேல மரங்களா இருந்தது இந்த பகுதியில. ஆமா. இப்ப பசுமையா இருக்கிற ஆமா, இடம்லாம் எல்லாம் கருவேல மரமா இருந்தது. வேலிகத்தான் மரங்கள் தான் இருந்தது. அது நானும் கவுன்சிலரும் சேர்ந்து முடிவெடுத்து அந்த பஞ்சாயத்து தலைவரையும் எங்க கூட இன்க்ளூடிங் பண்ணிட்டு இதை வந்து இந்த மொத்த முள்ளையும் புடுங்கி எடுத்து ஃபென்சிங் போட்டு கிட்டத்தட்ட இங்க 10,000 மரங்களை இங்க வந்து வச்சிருக்கோம். 10,000 மரம். 10,000 மரங்களை இங்க வந்து என்னென்ன வச்சிருக்கோம். மரங்கள்லாம் சார்? இதுல வந்து நாகப்பழ மரம், கொய்யா, ஆப்பிள் மரம் கூட வச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த பாதாம், வேப்ப மரங்கள் எல்லாமே வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா இன்னொரு 5-6 ஆண்டுகள் போகும்போது இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பசுமையை உருவாக்க முடியும். எந்த வருஷம் இதெல்லாம் கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சீங்க சார்? இது லாஸ்ட் 1.5 இயர் ஆகுது. 1.5 இயர் ஆகுது. இத மாதிரி நிறைய இடத்துல வச்சிருக்கீங்க. நிறைய இடத்துல வச்சிருக்கோம். அனுப்பம்பட்டுல ஒரு அடர்வனம் வச்சிருக்கோம். ஓகே, அது எத்தனை ஏக்கர்ல வச்சிருக்கீங்க? அதுக்கு ஒரு 5 கிரவுண்ட்ல, அது கொஞ்சம் ஏரியா எங்க அந்த பார்க்குங்க இருக்கிற இடத்துல. அது இல்லாம மீஞ்சூர் ஒன்றியத்தின் சார்பாக 3 இடத்துல நர்சரி வச்சிருக்கோம். இந்த நர்சரியில வந்து செடிகளை வளர்த்து அதுக்கான எல்லா ஃபண்டிங்கும் நாங்க தான் பண்றோம். பண்ணிட்டு அந்த செடிகளை வளர்த்து அந்த செடிகளை கொண்டு போய் எந்தெந்த தேவையான இடங்கள்ல கொடுத்து வைக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு 100 செடிகள் வைக்கும். போன வருஷம் கூட, போன மாதத்துல கூட எங்களுடைய நண்பருடைய அப்பா நினைவு நாளுக்கு 100 பனைமரங்களை வச்சோம். பனைமரங்களை வச்சோம். அதுவும் முளைச்சு வந்த பனைமரங்கள். மரத்தினுடைய வளர்ப்புல முக்கியத்துவம் ஆமா, கொடுக்குறீங்க. அதே பாத்தீங்கன்னா பழையற்காடு பகுதியில ஒரு 2000 பனைமரங்களை வச்சோம். ஒரு இது மாதிரி அது மாதிரி வந்து இந்த பகுதியை பாதுகாக்கிறதுக்கான சூழ்நிலைகளை நாங்க முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். பழவேற்காடுன்னு சொன்னோன்னு தான் சார் வருது. இந்த அந்த கடலோர ஏரியா, அந்த மீனவ மக்கள் இங்க எல்லாம் இந்த கோஸ்டல் ஏரியா நிறைய இருக்கு. அவங்களுக்காக உங்க ஒன்றியம் மூலமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சார்? மிகப்பெரிய லெவல்ல அவங்களுக்கு பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த கவர்மெண்ட், இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைச்சதுல இருந்து அவங்களுக்கான நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் இல்லாத நிறைய சலுகைகளை கொடுத்திருக்காரு நம்ம முதலமைச்சர். உங்களுக்கே தெரியும், கடந்த வருஷம் வந்து படகுகள் வந்து நிறைய அளவுல பாதிக்கப்பட்டது. உங்களுக்கே தெரியும், வெள்ளத்துல எல்லாருக்குமே வந்து அதுக்கு நிவாரணம் கொடுத்திருக்கோம். அதே நேரத்துல அவங்களுக்கு அடிப்படை வசதிகள், தண்ணி வசதி, மற்ற சாலை வசதி, இது மாதிரி ஸ்கூல் பில்டிங்ஸ், அங்கன்வாடிஸ் எங்களுடைய இருந்தது, பாழஞ்சிருக்கோம், இல்லாம இருந்திருக்கோம். எல்லாத்தையுமே வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்னதுதான், 100% முடிச்சுமா இல்ல 80% நாங்க அச்சீவ் பண்ணிருக்கோம் என்ற ஒரு கர்வத்தோடு நாங்க சொல்றோம். இது காரணம் வந்து முழுக்க எங்களுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் தான், அவருடைய எடுத்துப்படி தான். நீங்க ஃபண்டை செலவு பண்றது நிறைய நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு இடங்கள்லயும். பட் அந்த மக்களுக்காக செலவு பண்ணது சாலைகள் வேற என்ன ஸ்பெஷலா ஏதாவது பண்ணிருக்கீங்களா சார்? அந்த சொல்லணும்ல, அந்த முகத்வாரம் நிறைய நாள் முடிஞ்சு போயிருந்த விஷயங்களை இன்னைக்கு பழவேற்காடு முகத்வாரன்றது மிகப்பெரிய ஒரு சாதனை தான். அது எத்தனையோ வருஷமாக நின்று போய் இந்த விஷயத்த வந்து இந்த பீரியட் வந்து அதுக்கு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயக்குமார் எம்பி அவர்கள் டெல்லி வரைக்கும் அந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு நம்ம முதலமைச்சர்கிட்டையும் பல தடவை அதை பேசி, அது ஏன்னா அந்த சுற்றுப்புற சூழல் அனுமதி வந்து வராமையும் ஃபாரஸ்ட் அனுமதியும் வராம இருந்தது. அவரு எங்களுடைய ப்ரெஷர் தாங்க முடியாம அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்து இப்போ வந்து வேலை நிறைவடையும் ஸ்டேஜில் இருக்கு. அதுவே வந்து அங்க ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதெல்லாம் எவ்வளவு சார் ஆயிருக்கும்? அந்த ப்ராஜெக்ட் மதிப்புன்னு இருக்குல்ல, அது 65 கோடி சார். 65 கோடி ஒரு யூனியன். ஆமா, பகுதிக்கு மட்டும் இல்ல அது வந்து அரசாங்கத்தினுடைய நிதி தான். இது வந்து பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய நிதி, அதாவது தமிழக அரசினுடைய நிதி ஒவ்வொரு துறையிலும் வருது இல்லைங்களா? நபார்டு இருக்குது, அப்புறம் முதலமைச்சர் சாலைகள் இருக்குது,
கல்விக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பழகனார் ஸ்கீம் இருக்கு. அது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. இதுல எல்லாம் சேர்ந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ஆர்ஜிஎஸ் சேர்க்கல. இந்த 200 கோடியில வந்து என்ஆர்ஜிஎஸ் சேர்க்கல. என்ஆர்ஜிஎஸ்ல பாத்தீங்கன்னா 100 நாள் வேலைகள் அதுல திட்டங்கள் எல்லாம் அது வந்து மத்திய அரசு மூலமா வர்றதுல அது நாங்க சேர்க்கல. ஒன்லி தமிழக அரசினுடைய திட்டங்கள்ல தான் நான் சொல்றது. அது இல்லாம இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த கலைஞர் கனவுல மட்டும் 700 வீடுகள் வந்து நம்ம ஒன்றியத்துக்கு எடுத்துட்டு வந்தோம். அரசாங்கம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து இந்த மீஞ்சூர் ஒன்றியத்துக்கு வந்து அதனால தான் நாங்க ஒரு புக்கே வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம், மீண்டெழுந்த மீஞ்சூர் ஒன்றியம்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஒரு மைல் ஸ்டோனா இருக்கணும். இப்ப எங்களுடைய பீரியட் வந்து மைல் ஸ்டோனா இருக்கணும். முன்னாடி உள்ள எந்த பீரியட்லயும் இல்லாத ஒரு அளவுக்கு நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம் அந்த பெருமையை நாங்க வந்து சொல்றோம். இன்னும் எங்களை அடுத்து வரவங்க இது கூட நல்லா செய்யணும்ன்றதுதான் அந்த புக்கினுடைய வெளிப்பாடு. நாங்க இன்னைக்கு வந்து ஒரு மைல் ஸ்டோனை பிக்ஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் நாங்க செஞ்சோம்னு சொல்லிட்டு, எங்க பேர்ல நடந்ததுன்னு சொல்லிட்டு. உங்களுடைய போட்டியை நீங்களே அடுத்தவங்க அடுத்தவங்க மாத்தி ஆமா அடுத்து வர்றவங்க யாரா இருந்தாலும் தலைமை யாருக்கு அந்த உத்தரவு தருதோ அவங்க வந்து இது கூட ஓடணும்ன்றதுக்காக அந்த மைல் ஸ்டோனை பிக்ஸ் பண்ணிருக்கோம். இது அதே மாதிரி இப்போ இந்த மீஞ்சூர் ஃபுல்ல எஸ்சி எஸ்டி பழங்குடியின மக்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் உருவாக்கப்பட்டு நிறைய வீடுகள்லாம் கட்டி அது 5000 மக்களுக்கு மேல வந்து 5000 வீடுகளுக்கு மேல வந்து எஸ்சி எஸ்டி மக்கள் 5000 மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இருக்காங்களா இல்ல வீடுங்களே இருக்கும், ரேஷன் கார்டு இருக்கும். 5000 குடும்பங்கள் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இப்ப அத்திப்பட்டுல வந்து ஒரு கம்பெனியின் நிதி உதவி மூலமாகவும் அரசாங்கத்தினுடைய நிதி மூலமாகவும் 50 வீடுகள் கட்டி தரத்துக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி ஹால் வந்து உருவாக்கியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனுப்பம்பட்டு, இது நம்ம காணிம்பாக்கம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெதூர், இது மாதிரி நிறைய இடத்துல இன்னும் என்னன்னா அங்க அவங்களுக்கு முழுமையா கட்டித்தர முடியாத காரணம் என்னன்னா அவங்க எல்லாம் குளக்கரையில இருக்காங்க. குளக்கரையில இருக்கும்போது அவங்களுக்கு பட்டா இல்லை. இப்ப அது வந்து நம்ம அரசாங்கத்துல சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு வந்து தனியா ஒரு இடம் வாங்கி கட்டினாதான் அவங்களுக்கு எல்லாம் கட்ட முடியும். நிலம் வாங்கி அதுக்கு பட்டா கட்டணும். அது மாதிரிதான் பண்ணணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க இருக்கிற இடமெல்லாம் தான் நீர்நிலை சார்ந்த பகுதி. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்களே முயற்சி எடுத்து செஞ்சு கொடுக்குறீங்க சார்? அரசாங்கம் தான். அரசாங்கத்துக்கு கூட போகும்போது எங்களுடைய இப்ப முயற்சிகள்ன்றது வந்து தனிநபர்னால எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா? அரசாங்கம் தான். ஆமா, அரசாங்கத்துக்கிட்ட போய் அந்த அதிகாரி நாடி பல முறைகள் அந்த கோரிக்கைகளை வச்சு அதை செய்யும் பொழுதுதான் பண்றாங்க. அயோத்தியாஸ் ஸ்கீம் மூலமா சாலைகள் வருது. அது கூட அந்த டிபார்ட்மெண்ட் ஆதிதிராவிட நலத்துறையை போய் சார்ந்து அவங்க கிட்ட கேட்டு ஒவ்வொரு துறையிலும் அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய நிதிகளை வந்து இந்த தமிழ்நாட்டில் என்டையர் யூனியனுக்கும் ஒதுக்கக்கூடியது. அதுல போய் யார் முயற்சி பண்ணி அதுல வந்து அவங்களை அணுகி அதற்கான சூழல்களை உருவாக்குறாங்களோ அங்கதான் வேலை செய்ய முடியும். எதுவுமே வந்து தானா நடந்துடாது, 4 முறை சுத்தும் பொழுதுதான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணி உண்மையாவே அதுல நீங்க சொன்ன விஷயங்கள்ல இந்த ஏரியா பார்க்கும்போது ரொம்ப ஒரு இயற்கை ரம்மியமா இருக்கு. இன்னும் ஒரு 5-10 வருஷத்துக்குள்ள இது வேற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிறோம். மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியத்துல சுப்பாரெட்டிப்பாளையத்துல ஒரு அடர்வனத்துக்குள்ள போறதுக்கு இடையில ஒரு பெரிய பிரிட்ஜுகள் நடக்குது. எதுக்காக நடைபெறுது இந்த யூனியனுக்குள்ள அப்படிங்கிறத தலைவர்கிட்ட கேட்கலாம். எதுக்கு சார், இதனுடைய தேவை என்ன? இது வந்து இந்த சுப்பாரெட்டிப்பாளையம் பஞ்சாயத்து வந்து ஒரு 3-4 பக்கமும் தனியால் சூழப்பட்ட ஒரு பஞ்சாயத்து. இந்த ஒரு பழைய பிரிட்ஜ் இது வந்து கட்டி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். பழைய பிரிட்ஜ் என்னன்னா மழை பெய்யும் பொழுது தரைப்பாலம் இந்த தரைப்பாலத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கு மேல தண்ணி போகும், 10-15 அடி தண்ணி போகும். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்க வந்த பீரியட்ல இருந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது. அது வந்து நம்ம முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நம்ம முதலமைச்சருடைய அந்த கோரிக்கை மனுல நாங்க கொடுத்திருந்தோம். அதனை ஏற்று கடந்த வருஷம் வந்து நவார்டு மூலமாக 18 கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுத்து இந்த பிரிட்ஜ் இன்னைக்கு வேலை நடைபெற்று மழை காலத்திலையும் சுப்பாரெட்டிப்பாளையம் மக்கள் போயிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வந்து பண்ணணும்ன்ற ஒரு சூழ்நிலை நமக்கு கோரிக்கையை ஏற்ற தமிழக முதலமைச்சருக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். ஆமா சார், இது இது வந்து முழுமையா அலோகேட் ஆயிட்டு இது முடிஞ்சிடுச்சு. இன்னும் வந்து மேல போட்டு இன்னொரு 6 மாசத்துல இந்த வேலை முடிஞ்சிடும். அடுத்த மழைக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்காது. எங்க பீரியட் முடிஞ்சாலும் அடுத்த பிரச்சனைகளுக்கு வந்து இது வந்து நிரந்தர தீர்வாக அமையும். இது சாதாரண ஆறா, இதுக்கு ஏதாவது வரலாற்று? சார் இது வந்து பாத்தீங்கன்னா பூண்டி இருக்கு இல்லைங்களா, நம்ம நீர்த்தேக்கம்
பூண்டி நிறைஞ்சதுன்னா இந்த கொசரை ஆத்துல தண்ணி வரும். பூண்டிக்கு வந்து ஆந்திரால இருந்து தண்ணி வரும். இது வந்து கனெக்டிங். அதிகபட்ச மழை பெய்யும் பொழுது அந்த பக்கத்துல உள்ள விளைநிலங்கள்ல இருக்கிற தண்ணியும் இந்த ஆத்துல வரும். பூண்டி நிறையும் போது அதிகபட்சமாக தண்ணி வரும். போன வருஷம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் கனடிக்கு மேல தண்ணி வந்துடும் இதுல. ஆமா, 1 லட்சம் கனடி தண்ணி வந்து பெரிய லெவல். எங்கிருந்து பாத்தீங்கன்னா நிக்கிற அளவுக்கு தண்ணி நம்ம நிக்கிற அளவுக்கு இல்ல சார். இந்த போஸ்ட் எல்லாம் தெரியலங்க, இந்த போஸ்ட் எல்லாம் கூட தெரியல. ஏன்னா அந்த இதெல்லாம் மூடிட்டு அவங்களுக்கு நாங்க பாத்தீங்கன்னா போட் வச்சுதான் தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்தோம். இதுல பாத்தீங்கன்னா எங்க கூட இந்த வார்டு மெம்பர் ஒருத்தர் வந்து சாப்பாடு கொடுக்கும்பொழுது டிராக்டர்ல இருந்து பின்னாடி விழுந்து இறந்துட்டாரு, கழுத்தில் உடைஞ்சு. அந்த அளவுக்கெல்லாம் வந்து பாவம் கஷ்டப்பட்டிருக்காங்க. அது நிறைய வந்து மெனக்கடலும் சூழ்நிலைகளும் இந்த வில்லேஜ் பொறுத்த வரைக்கும். ஆனா வந்து ஒரு பசுமையான ஒரு கிராமம் அது. இனி அந்த மாதிரியான கஷ்டங்கள் வரக்கூடாதுன்றதுனால. நம்ம இப்போ மீஞ்சூர் ஒன்றியத்திற்குட்பட்ட அத்திப்பட்டு இருளர் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் தான் இருக்கும். இங்க பார்த்தா கிட்டத்தட்ட அவங்களுக்காக நிறைய புது கட்டிடங்கள், வீடுகளா இருந்தாலும் சரி, சமுதாய நலக்கூடங்களாகவும் புதுசாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இந்த பகுதியில் நடைபெற்றது, இதனால் இந்த மக்கள் எப்படி பயன்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பயணிக்கலாம். எப்படி சார் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்? இந்த பகுதி வந்து சுனாமி நேரத்துல வந்து அருணோதயான்ற ஒரு ட்ரஸ்ட் மூலயமா இந்த இடத்த வாங்கி அவங்களுக்கு வந்து இந்த ஓட்டு வீடு கட்டி கொடுத்தாங்க. இடத்த வாங்கி? ஆமா, இந்த இடத்த பட்டா இடத்த வாங்கி அந்த அருணோதயா ட்ரஸ்ட் வந்து ஓட்டு வீடுகளை கட்டி கொடுத்தாங்க. இந்த ஓட்டு வீடுகள் எல்லாமே பாழடைஞ்சிடுச்சு. அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பா இருக்குது. ரெண்டாவது அதை சரி பண்ணணும்னு இவங்க கோரிக்கை வச்சதன் மூலமாக முதல்ல வந்து இந்த சாலை வந்து நமக்கு நாமையில வந்து இந்த சாலையை போட்டோம். அது தொடர்ந்து நம்ம கலெக்டரை கூப்பிட்டு வந்து இந்த இடத்த காட்டும் பொழுது இதுக்கான இவங்களுக்கு வீடு வேணும் சார்னு சொல்லும் பொழுது தமிழ்நாடு அர்பன்ல இருந்து வீடு கட்டுறதுல இருந்து 2 லட்சம் ரூபாயும் NTCL நிறுவனத்திலிருந்து 2.5 லட்சம் ரூபாயும் போட்டு 4.5 லட்சம் ரூபாய் ஒரு வீடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடும் 4.5 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு போட்டு 48 வீடுகள், இங்க இருக்க 48 குடும்பத்துக்கு 48 வீடுகள் புது வீடாவே நம்ம ரெடி பண்ணோம். அதை தொடர்ந்து இவங்களுக்கு வந்து இந்த வலைப்பின்றதோ இவங்க நிகழ்ச்சிகள் நடத்துறது எல்லாமே ஒரு சமுதாய கூடம் வந்து 45 லட்சம் ரூபாயில வந்து ஒரு சமுதாய கூடம் கட்டி கொடுத்தாங்க. இவங்க ஏன்னா இவங்க மட்டும் இல்லை, இவங்களை சார்ந்து இந்த இவங்க சமுதாயத்துக்காரங்க பக்கத்துலயும் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இது பயன்படட்டும்னு சொல்லிட்டு இங்க ஒரு சமுதாய கூடம் கட்டி இருக்கு சார். தொடர்ந்து என்னன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இது மாதிரி பண்ணா மட்டும்தான் இந்த மக்களுக்கு வீடு கட்டி தர முடியும். ஏன்னா இவங்க எல்லாமே குளக்கரைகள்ல ஏரிக்கரைகள்ல இருக்காங்க. அங்க வந்து வீடு கட்டினா அரசாங்கம் அதுக்கு சட்டம் ஒத்துக்காது. அவங்களுக்கு 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ இடங்களை வாங்கி அதை பிரிச்சு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாதான் தொடர்ந்து அடுத்தடுத்து உள்ளவங்களுக்கு கட்ட முடியும். ஏன்னா இப்ப இது மாதிரி பார்க்கும்பொழுது இங்க அத்திப்பட்டுல பண்ணியிருக்கோம், அனுப்பும்பட்டுல பண்ணியிருக்கோம், காணிம்பாக்கத்துல பண்ணியிருக்கோம். இது மாதிரி தொடர்ந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்க. எல்லா பஞ்சாயத்திலும் இந்த இருளர் மக்கள் இருந்து இருக்காங்க. நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண ஸ்கீம்ஸா சார்? ஆமா சார். கலெக்டர் சார் இது எல்லாமே வந்து ஒரு தனிநபரால முடியாது இல்லைங்களா. கலெக்டர் சப்போர்ட் பண்ணணும், பஞ்சாயத்து சப்போர்ட் பண்ணணும், ஒன்றிய கவுன்சிலருங்க, ஒரு கூட்டு முயற்சி தான். ஒரு தனிநபர் முயற்சியால எந்த விஷயமும் நடக்காதுங்க. எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது அதுக்கான மெனக்கடல் நம்மளது இருந்தாலும் எல்லாரும் ஒத்துழைக்கும் போதுதான் ஒரு விஷயம் நடக்கும். மீனவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டு வாங்கி கொடுத்துருக்கோம் சார். மீனவர் அட்டை வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த கார்டு இப்போ உங்க சொசைட்டி ஆகிறதுக்கு இவங்களுக்கு வந்து நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த சொசைட்டி ஆகும் பொழுது இந்த மீனவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் இவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த 2 மாசம் அவங்களுக்கு வந்து அந்த கொடுப்பாங்க, விடுமுறை கொடுப்பாங்க. ஆமா, இந்த கார்டு மூலயமா அந்த பசங்களுக்கான படிப்பு சூழ்நிலைகள் இது எல்லாமே அவங்களுக்கு பயன்பெறும். அதனால இந்த கார்டு வந்து ஸ்பெஷலிஸ்ட் மூலயமா வாங்கி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும்னா இவங்களை வந்து ஒரு மாடலா நம்ம பண்ணும்போது அடுத்தடுத்து உள்ளவங்க, இப்போ நம்ம இருக்கிற என்னுடைய 5 வருஷ காலத்துல எல்லாம் முடியாதுங்க. அடுத்தடுத்து வரும்போது இன்னும் நிறைய வேலைகள் நடக்கணும். இந்த மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வா இந்த இடம் இருக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய நோக்கம். நம்ம மீஞ்சூர் ஒன்றியத்துல பல பகுதிகளுக்கு போனோம். கிட்டத்தட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ்ல இந்த மீஞ்சூர் ஒன்றியம் மற்ற ஒன்றியங்களுக்கு முன்மாதிரியா திகழ்வதற்கான எல்லா கட்டமைப்புகளையும் உருவாக்கி வச்சிருக்கிறாரு இந்த பகுதியினுடைய ஒன்றிய தலைவர் அத்திப்பட்டு ரவி அவர்கள். ஸோ அவருக்கு அடுத்த கட்டமா என்னென்னலாம் செய்ய போறாங்க, என்னென்ன கனவுகளோட பயணிக்க இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம கேட்டலாம். என்ன சார்? சார் இந்த புக் வந்து
இந்த கடந்த 4.5 வருஷங்களாக நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் என்றதை வந்து ஒரு தொகுப்பாக நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சாலைகளுக்காக எவ்வளோ பணி செஞ்சுருக்கோம், நம்ம ஸ்கூலுங்களுக்கு எவ்வளோ பணி செஞ்சுருக்கோம், நம்ம இருளர் மக்களுக்கு என்ன வேலை செஞ்சுருக்கோம், அது மட்டும் இல்லாமல் வந்து சுகாதாரத்துறைக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நீர்நிலைகளுக்கு என்ன செஞ்சுருக்கோம், அதோடு வந்து வனத்துறைக்கு அதாவது வந்து சுற்றுப்புற சூழலுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே இதில் வந்து நான் பண்ணியிருக்கேன். இது ஏன் செஞ்சுருக்கேன்னா இது வந்து ஒரு எல்லாருக்குமே அடுத்து வர்றவங்களுக்கு வந்து ஒரு மைல் ஸ்டோனா இருக்கணும். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்குதுப்பா, இன்னும் வர்றவங்க இன்னும் அதிகமா செய்யணும்ன்ற ஒரு ஊக்குதலா இருக்கணும்ன்றதுக்காக தான் பண்ணியிருக்கோம். இதனுடைய வாசகமே பார்த்தீங்கன்னா உள்ளாட்சியில் நல்லாட்சி. அதுல பார்த்தீங்கன்னா இதுல நான் கொடுத்துருக்குது என்னன்னா நம்ம தலைவர் சொன்னதுதான், உங்களுக்கு வாக்களித்தவர்களாக இருந்தாலும் சரி வாக்களிக்காதவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நீங்க உழைக்கணும். வாக்களித்தவர்கள் சந்தோஷப்படும்படி உழைக்கணும், வாக்களிக்காதவங்க ஏன் வாக்களிக்கல வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உழைக்கணும்னு தலைவர் சொன்னதை ஏற்று நாம் பயணிச்சிருக்கிறோம். இதுக்கு வந்து அவருடைய அறிவுறுத்தலும் எங்களுடைய துணை முதல்வருடைய வழிகாட்டுதலும் எங்களுடைய ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், தொகுதி அமைச்சர்கள், எங்களுடைய கவுன்சிலர்கள், இங்க இருக்க பஞ்சாயத்து தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் இவங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பினால்தான் இந்த வேலைகள் நடந்திருக்குது. இதுக்கு வந்து என்னுடைய நன்றியை அவங்களுக்கு தெரிவிப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து மக்களுக்கு நீங்க தெளிவுபடுத்துறதுனால இதை போன்ற இன்னும் நிறைய விஷயங்களை நடக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னும் வருங்காலங்களில மக்கள் பணியையும் கட்சி பணியும் தொடர்ந்து நான் பணியாற்றுவேன் என்ற இந்த நேரத்தில் நான் உறுதி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த புத்தகத்தை பார்க்கும்போதே மீண்டெழுந்த மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு இருக்கு. இனி இது உயர்ந்தெழுந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர்வு பெற்ற மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியமாக மாறணும். அதுக்கு எல்லா கட்டமைப்புகளும் இன்னும் தொடர்ந்து நடக்கணும். இன்று பிறந்த நாள் காணும் எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று மீஞ்சூர் ஒன்றியத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி.